இதய நோய் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு இரத்த குழாயில் இருக்கிறது பிளாக்கா கிளாட்டான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இரத்த குழாயில் பிளாக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து நாளடைவில் உண்டாகக்கூடியது. ஸோ முதல்ல ஒரு 20% இருக்கும், 30%, 40%, அப்படி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இதற்கு வந்து பல வருடங்கள் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த நெஞ்சு வலியோ மூச்சு வாங்குதலோ வந்து அதிகமாகிக் கொண்டே போகும், நாளடைவில் வந்து அதிகமாகிக் கொண்டே போகும். அதே நேரத்தில் கிளாட்டுன்றது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். இது கிளாட் என்ன ஆகும்னா, உங்கள் இரத்த குழாயில் இருக்க அடைப்பில் வந்து இந்த கிளாட் உருவாகும் பொழுது உங்கள் ரத்தம் வந்து 100% வந்து முழுமையாக தடைப்பட்டு விடுகிறது. அப்படி தடைப்பட்டுச்சுன்னா உடனே மாரடைப்பு ஏற்படுகிறது. அப்போ வந்து பிளாக்கு வரும்பொழுது உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அப்போ ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு வந்து மெடிசன்ஸு, இஇசிபி போன்ற ட்ரீட்மெண்ட்டை நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் கிளாட் வரும்பொழுது 100% க்ளோஸ் ஆகும்போது இமீடியட்டாக ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்ளும் பொழுது தான் அதை நிவர்த்தி செய்ய முடியும்.